ஹாய், நான் ராஜலக்ஷ்மி. நான் ட்வின் லைட் மேக் ஓவர் ஸ்டுடியோ அகாடமியில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டும் கொடுத்துருக்கு இப்போது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் மேக்கப் பண்ணுவேனா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்தது. ஆனால் ஒரு பிகினரை கூட எங்கள் மேம் வந்து நல்லா அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக மாற்றிடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே நான் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஒரு பிரைடு எனக்கு பண்ண தெரியும். ஆனால் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் மேம் தான் அது எல்லாமே கான்ஃபிடென்ட்டில் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் டெமோ பண்ணுறதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம தான் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்கள் மேம் அவ்வளோ ஒரு கிளாஸ் எடுக்கும் போதும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கத்தை கூட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொல்லி தருவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிளாஸை நாங்கள் கவனிக்கலைன்னா கூட ஃப்ரீ டைமில் வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கிளாஸ் டைமில் வந்து கொஞ்சம் சின்சியாரிட்டியாக சொல்லி தருவாங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னாமே அதில் எதனா ஒரு தப்புன்னா கூட எரேஸ் பண்ணி தான் சொல்லி தருவாங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாலின்னு சொல்ல முடியாது. எங்கள் மேம் சமமாக இருப்பாங்க அந்த இதில். நாங்கள் எதுக்கு வந்துக்கிறோன்றதே நாங்கள் மறந்து இருந்தோன்னா கூட அவங்க எங்களுக்கு திருப்பி மோட்டிவேஷன் பண்ணி சொல்லி தராங்க. நிறைய அகாடமி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ப்ரோட்டோ ப்ரொஃபைல் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது. ஒரு சின்ன இதையும் பார்த்து நாங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட மற்ற அகாடமிலாம் வந்து சொல்லி அதை கரெக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ ப்ரொஃபைலில் போடுவாங்க. ஆனால் மேம் அப்படி கிடையாது. நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்களா, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த லேர்ன் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக்குன்றத கரெக்டாக சொல்லி தருவாங்க. அந்த இதில் தான் நான் கொஞ்சம் இதுவாகி வந்திருக்கேன். இந்த வாட்டி எனக்கு லாஸ்ட்டாக இந்த பண்ண மேக்கப் வந்து எனக்கே ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கு. 2வது நான் ஆர்டர் பண்ணி நான் பேசிக் கிளாஸ் முடிக்கும் போதே எனக்கு ப்ரைடல் புக் பண்ணாங்க. அது எங்கள் மேமுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு மோட்டிவேஷன் எல்லாமே அவங்க தான். நான் டவுனாக இருக்கும்போது கூட இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு அங்கங்கே டெமோ கிளாஸு அப்படின்னா பயந்துக்கிட்டு கூட இருப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. இந்த டெமோ நம்ம விடக்கூடாது, அடுத்தது என்ன மேடம் கேட்டு பண்ணுற மாதிரி கிளாஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஜாலியாக போகும். எப்படி இதான் பைசா அவங்க கட்டிட்டாங்க, அவங்க கவனிக்கிறாங்க, கவனிக்கல அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு நீங்கள் வந்து கேளுங்க. நான்லாம் வந்து ஹேர் ஸ்டைலில் திருப்பி கேட்டால் கூட எங்கள் மேம் திருப்பி சொல்லியிருக்காங்க. நான் எப்படி எங்கள் மேம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் பைசா இது பண்ணும்போது கூட நம்ம கற்றுப்போமா கற்றுக்க மாட்டோமா அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பெஸ்ட் அகாடமியில் வந்து சேர்ந்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அந்த கடவுள் தான் எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. கடவுளுக்கு நீதியாக நான் பார்க்குறது எங்கள் மேம் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவ். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எப்போவுமே தூங்கும் போது கூட நான் யோசிச்சேன், நாளைக்கு இது பண்ணணும். ஒரு கிளாஸ் வந்து போரிங்காகவே இருக்காது. அந்த நாளைக்கு என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரிக்ஸு சொல்லி தருவாங்க. இது சொல்லிக் கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை இன்னும் கூட நீங்கள் எங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு எங்கள் மேம் சொல்லுவாங்க. அதில் இப்போ நான் பண்ணது கூட அக்வா டெக்னிக்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டுலாம் எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அவங்க சொல்லி கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர அதை செய்வாங்களான்னு தெரியல. ஆனால் எங்கள் ட்வின் லைட் மேக்கப் ஒரு ஸ்டுடியோவில் கண்டிப்பாக அது இருக்கும். ஒரு பிகினரு கூட ஒரு ப்ரெஷ்ஷு பிடிக்க தெரியலன்னா கூட எங்கள் மேம் வந்து அட்வான்ஸ் ஆக்கிடுவாங்க. அது கான்ஃபிடென்ட்டே எங்கள் மேம் தான். தேங்க்யூ மேம். ப்ராக்டிஸ்க்காக தான் நான் ஃபஸ்ட்டே வந்தேன் மேடம். ப்ராக்டிஸ் இருக்குமா, எல்லாரும் சொல்கிறாங்களே, ஆனால் ப்ராக்டிஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாமலே இருந்துச்சு மேடம். அப்புறம் நான் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. கொடுத்தும் கூட எனக்கு எப்படி சொல்கிற ஒரு டவுட்டில் தான் உங்களை நான் கேட்டேன். ஆனஸ்ட்டாக சொல்லிடுறேன் மேடம். ஒரு வேளை கவர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களோ, உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் 1 மந்த் சேலரி போய் தான் வந்து இந்த கிளாஸ்க்கே நான் வந்தேன். அது வந்து எனக்கு என் கடவுளுன்றதை விட உங்களை தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மேடம். அதில் எனக்கு ₹1 கூட வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தீங்க மேடம். உண்மையாக எப்படி சொல்கிறது, எனக்கு உங்களை டெய்லி நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களை மாதிரியே நானும் வரணும் அப்படின்றது.
எனக்கு எப்படி எனக்கு பேச கூட தெரியல மேடம். ஆனா எனக்கு எப்படி சொல்றது, இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு தெரியல. நல்லா பண்றீங்க. ஒண்ணே ஒண்ணுதான், நான் திருப்பி திருப்பி கிளாஸ்லயும் சரி இப்பவும் சரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாத்தியம், ரொம்ப ரொம்ப சாத்தியம். ஆனா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க மேடம். சும்மா ஒரு கேப்ல கூட ஸ்பீக் பண்ற மாதிரி இருக்காது மேடம். அந்த டைம்ல கூட ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. நான் எனக்கு வந்து சுத்தமா ஹேர் என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. ஒரு ப்ரிப்பரேஷன் கூட தெரியாது. ஒரு மேக்கப் கூட என்ன சும்மா வந்து போடுமானா போடுறதுக்கு கூட இது பண்ண தெரியாது. ஆனா எங்க மேம் கிட்ட வந்து இப்பதான் ஒரு தேர்ட் ப்ரொஃபைல் தான் பண்றேன். ஆனா அது எனக்கே தெரியல. அவ்வளோ இதுவா இருக்கு. வீட்டு பக்கத்துல எனக்கு ஆர்டர் இவ்வளோ சீக்கிரத்துல கிடைச்சது எல்லா காரணமே எங்க மேம் தான். கண்டிப்பா எங்க மேமோட அகாடமில சேர்ந்தவங்க யாருமே வேஸ்டா திருப்பி போக மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் எங்க மேம் தான். இன்னும் அதிகமா நீங்க ஆர்டர் எடுக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னும் போர்ட்ஃபோலியோ இருக்கு, நம்ம இன்னும் பண்ணுவோம். இதை விட இன்னும் இப்போ நீங்க பண்ணதை விட இன்னும் சின்ன அந்த சின்ன கரெக்ஷன் கூட நெக்ஸ்ட் டைம் வரக்கூடாது. சரிங்க, அதுதான் என்னோடது. என்னமா தான் நீங்க போகணும். கண்டிப்பா மேடம். நான் சொல்லி தரதை விட அதிகமா நீங்க கண்டிப்பா போவேன் மேடம். நானு நிறைய கத்துக்கிட்டு உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா போவேன். உங்களை எப்பவுமே நான் கீப் இன் டச்லயே வச்சுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நல்லா பண்ணீங்க நீங்க. போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். அது எல்லாமே உங்களோட ஒர்க் தான் மேடம். நீங்க சொல்லி கொடுத்த அந்த இதுதான். நேற்று கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு மேடம். போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்தது. ஒரு டெக்னிக்கும் நீங்க ப்ரெஷ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். எனக்கு ப்ரெஷ் நேம்லாம் தெரியவே தெரியாது மேடம். நீங்க ஒரு ப்ரெஷ்ஷும் சொல்லி சொல்லி அந்த திருப்பி 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 பண்ணும் போதெல்லாம் இன்வேர்டு அவுட்வேர்ட் பேக்வேர்டுன்னு எல்லாத்தையும் ஒன்றுத்தையும் சொல்லி சொல்லி நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்ததுல தான் நான் இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கேன் மேடம். கண்டிப்பா நான் இங்கேருந்து போகும்போதும் பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா போவேன் மேடம். நம்மளுடைய மேக்கப் ஸ்டுடியோ இதுவே நான் கண்டிப்பா காப்பாற்றி இது பண்ணுவேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப அந்த காட் தான் மேடம். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மேடம். ஏன்னா எங்க வீட்டில் வந்து இந்த அமௌண்ட் நீ வேஸ்ட் தான் பண்ண போற, இதுதான் அப்படி நம்ம எடுத்தோன்னு பண்றோம்னு சொல்லும் போது ஏன்னா நானுமே அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். என்ன கத்துக்க போறேன் அப்படின்னா. ஆனா அதையெல்லாம் உடைச்சு கட்டுறது நம்மளோட உழைப்புல. ஆனா என் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் மேடம். ஏன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் இது போ பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு வீட்டுல இதுவா இருந்தாலும் எங்க ஹஸ்பண்ட் தான் இது. அவருக்கும் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் மேடம். அவரும் நீங்களும் இல்லைன்னா நான் இல்லை. அதனால எனக்கு அவருக்கும் நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அதை லேர்ன் பண்ணிட்டு நீங்க அதை அவுட்புட் கொடுக்கறதுலதான். ஸோ அதை விட பெஸ்ட் என்னன்னா, நான் பேசிக் லுக் முடிக்கும் போதே நீங்க ஒரு பிரைடல் எடுத்தீங்க தெரியுமா? அதுதான் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் மேடம். அதை பார்த்துட்டு இப்போ அவங்க என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு கூட என்னதான் இது பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. பாத்தீங்களா, நம்ம அகாடமில வந்து பேசிக் மேக்கப் முடிக்கும் போதே அடுத்து ஒரு ஆர்டர் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் அந்த மேக்கப் பார்த்துட்டு அகைன் அவங்களுக்கு ஒரு பிரைடல் ஆர்டர் அகைன் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு கிளைண்ட் அடுத்த அப்ப நல்லா பண்ணோம்னா நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நல்லா பண்ணுங்க. நல்லா சொல்லி தரீங்க மேடம். அதுதான் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே. அந்த சும்மா சொன்னோம் அந்த இது அப்படிலாம் கிடையாது. நுணுக்கமா அந்த இதுல எங்க அவங்க இறங்குவாங்க. ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேடம். இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு இந்த இது தெரியாது. திருப்பி திருப்பி நீங்க கேட்பீங்க மேடம். டெமோ கிளாஸ்ல கூட நீங்க வந்து உங்க இதுல பண்ணாம எங்களை கேட்பீங்க. கேட்டா நாங்க தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கிளாஸ்ல வந்துட்டு. ஒரு நேத்தெல்லாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுல வந்து ஒரு ஸ்லீப் மோடோ அந்த தூக்கமோ அந்த இதுவோ எதுவுமே கிடையாது. ஒரே எப்படி அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே சொல்லி தருவாங்க. அதுதான் எங்க மேமோட டெக்னிக்கே. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டா தான் போகுமே தவிர அப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி மேக்கப்புக்குன்றது எங்க மேம் இதை விட பெரிய லெவல்ல நீங்க இன்னும் ஒரு 4 ஸ்டுடியோ பெரிய லெவல்ல போகணும் மேடம். எங்களை மாதிரி ஆளுங்கலாம் நிறைய இடத்துல இருக்காங்க மேடம். நீங்க அந்த இடத்துல எல்லாம் செமினார் வச்சு கற்றுக் கொடுக்கணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா. பெஸ்ட் மேக் ஓவர் ஸ்டுடியோ கண்டிப்பா வரலாம். உங்களோட அமௌண்ட் வேஸ்டும் ஆகாது. நீங்க இதை விட அதிகமா கத்துக்கிட்டும் போகலாம். நீங்க மேம் அது. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.